காவேரியும் இங்கே விஜயும் வெளியில் போயிருக்காங்க. விஜயும் அந்த ராகவை கடத்துகிற விஷயத்தில் ரொம்ப மும்மரமாக இருந்துக்கிட்டு இருக்க அந்த சமயத்தில் நிவின் தனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னதுனால கோவிலுக்கு போன விஜய் அங்கே இருந்து நிவினுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நிவினும் கால் அட்டன் பண்ணி பேசவும் செய்கிறாரு. நீங்கள் சொன்னது போல் நான் அந்த ராகவை கடத்திட்டேன்னு சொல்ல, சரி நான் காவேரியை வீட்டில் விட்டுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு விஜய் வந்துட்டு காவேரியை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வராங்க. முக்கியமான வேலை, எனக்கு வேலை விஷயமா கேட்டிருந்தால அவர் தான் ஃபோன் பண்ணார், பார்த்துட்டு வருன்னு சொல்லி காவேரியை கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டு ரொம்ப அவசரமாக கிளம்பி போகிறாங்க. அதுக்கப்புறமா வீட்டில் காவேரி, கங்கா இவங்க 2 பேருமே இருந்துக்கிட்டு இருக்க. சாரதாவும் இருக்காங்க. அப்போது இங்கே சாரதா சொல்கிறாங்க, ஏற்கனவே அந்த ரூமில் நிறைய அப்பளக்கட்டுலேருந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சுடி, நான் போய் சுத்தம் பண்ணிட்டு வரேன்னு சொல்லி அந்த ரூமுக்கு போகிறாங்க. அங்கே காவேரி விஜய் தங்கின்னு அந்த ரூம்லுக்கு தான் போயிட்டு சுத்தம் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அப்போ வீட்டில் இருக்க எங்கள் கங்கா என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய ரூமை வந்துட்டு க்ளீன் பண்ணவும் ரொம்ப நாள் ஆச்சு, அம்மா நமக்காக என்ன இதெல்லாமா செஞ்சு கொடுக்க போகுது, இது எதையுமே அது செய்யாதே, எப்போதுமே அந்த விஜய் காவேரினா அவங்கள தானே தூக்கி வச்சு கொண்டாடும், இப்போ அவர் தானே எல்லாமம்மா எங்கள் அம்மாவுக்கு தெரிகிறாரு, என் புருஷனை மனுஷனாவே மதிக்கிறதில்ல அப்படின்ற மாதிரி கோபத்தோட உள்ள ரூமுக்கு போகிறாங்க. அக்கா நீ என்னக்கா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வரேன், அடியே நான் பார்த்துக்கிறேன் நீ போ அப்படின்னு சொல்லும்போது, ஏன்க்கா என்கிட்ட இப்போல்லாம் சரியாகவே பேச மாட்டேன், உனக்கு என் மேலேயும் அவர் மேலேயும் ஏதாவது கோவம்னா அதை டேரெக்டாக சொல்லு அப்படின்னு சொல்ல, எனக்கு என்ன கோவம், உங்கள் மேலே எனக்கு எந்த கோவமும் இல்லை அப்படின்னு எங்கள் கங்கா சொல்லிட்டு இருக்கும்போதே காவேரி எதுவுமே பேசாமல் தலை கீழே போட்டு ரொம்ப சோகத்தோட அந்த ரூமை விட்டு கிளம்பி வெளியே போயிடுறாங்க. காவேரி வெளியே போனதுக்கு பிறகு இங்கே நின்றுக்கிட்டு இருக்க கங்கா வந்துட்டு ரூமை வந்துட்டு சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணும்போது தான் அவங்க அம்மாவுடைய பழைய பெட்டி இருக்குது, பழைய பெட்டியை எடுத்து இதை வேற அம்மா இங்கே கொண்டு வந்து வச்சிடுது அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே அதை எடுத்துட்டு ஓப்பன் பண்ணும்போது தான் அதில் தான் அப்பாவுடைய ஃபோட்டோ இருக்குது. தான் அப்பாவை ஃபோட்டோவை எடுத்து ரொம்ப ஃபீல் பண்ண மாதிரி உட்காந்துருக்காங்க. நீங்கள் மட்டும் இருந்திருந்தா இந்த மாதிரி எந்த ஒரு பாகுபாடும் நம்ம வீட்டில் இருந்திருக்காதுல்லப்பா, சொல்ல முடியாது, ஏன்னா உங்களுக்குமே இங்கே காவேரியை தானே அதிகமாக பிடிக்கும், வீட்டில் எங்கள் எல்லாரையும் விட காவேரியை உங்களுக்கும் அம்மாவுக்கும் அதிகம் பிடிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு தாப்பா எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல அப்படின்னு சொல்லி யோசனையாகவே இருக்காங்க. யோசனை பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவை வச்சுட்டு அடுத்தடுத்த ஃபோட்டோவெல்லாம் எடுத்து பார்க்குறாங்க. சின்ன வயசில் அவங்க எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது. அப்படி அதில் எடுத்த ஃபோட்டோஸில் வந்துட்டு இங்கே முதல்ல வந்துட்டு அவங்க அம்மா அப்பா அப்புறம் கங்கா இவங்க மட்டும்தான் இருக்காங்க. அதுக்கடுத்தது பார்த்தா காவேரி பிறந்தப்போ எடுத்த ஃபோட்டோஸ் எதுவுமே இல்லை. காவேரியை தாண்டி அதுக்கப்புறமா இங்கே யமுனா, கங்கா, காவேரி இவங்க 3 பேர் எடுத்த ஃபோட்டோ தான் இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க நம்ம கங்காவுக்கு ஒரு சந்தேகம் வருது. உடனே அவங்க அம்மா ரூமுக்கு வந்ததுக்கு பிறகு என்னடி பண்ணிகிட்ருக்குன்னு சொல்ல, அம்மா இந்த ஃபோட்டோவில் எல்லாமே இருக்கும், ஆனால் இந்த ஃபோட்டோவில் நான் பிறந்ததுக்கு பிறகு நீ, நான், காவேரி, அப்பா 4 பேரும் எடுத்ததுக்கான எந்த ஃபோட்டோவும் இல்லை. அதுக்கப்புறம் தான் யமுனா பிறந்தா, நர்மதா பிறந்தா. யமுனா, நர்மதா, நீ, நான், அப்பா, காவேரின்னு எல்லாரும் எடுத்த ஃபோட்டோ இருக்குது. ஆனால் இங்கே காவேரி பிறந்ததுக்கு பிறகு நீ எதுக்கு ஃபோட்டோ எடுக்கலை? எங்களுக்கு எல்லாருக்குமே சின்ன வயசில் அழகாக குப்பரப்படுத்த ஃபோட்டோலாம் எடுத்திருந்தல, ஆனால் காவேரிக்கு மட்டும் நீ எதுக்குமா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதைப்போ கேட்ட உடனேயே அங்கே சாரதாவுக்கு மனசெல்லாம் ஒரு மாதிரி வெதும்புது. கொஞ்சம் கவலையும் அழுகையும் கூடுதலாகவே வருது. இப்போ எதுக்கடி அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கா? அப்போதைக்கு இருந்த பிரச்சனையில் எங்கேயுமே வெளியே போக முடியலை, அதனால் ஃபோட்டோ எடுக்க முடியலைன்னு சொல்கிறாங்க சாரதா. இதை நீ நம்ப சொல்கிறியா? நம்புகிற மாதிரி எதையுமே சொல்ல மாட்டியான்னு சொல்லிட்டு சாரதாவை திட்டுறாங்க எங்கள் கங்காவும். அம்மா நீ இப்போ சொல்ல போறியா இல்லையாம்மான்னு சொல்ல, என்ன தேடி சொல்கிறேன், என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்க, அது எல்லாத்தையும் கடந்து வந்து ரொம்ப நாள் ஆச்சு. பழச நாங்கள் எதையுமே மறந்துட்டு வாழணும்னு நினைக்கிறோம், ஆனால் நீ அதை எதையுமே மறக்க விடாமல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில் விஜய் வந்துட்டு வீட்டுக்கு வராங்க. விஜயும் குமரனும் நிவீனும் வந்துட்டு அந்த ராகவை அடைச்சி வச்சிருக்க இடத்துல இருக்கிறதுனால குமரனும் விஜயும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து வாசலில் நின்றுட்டு இருக்கும்போது அந்த விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. அதை அப்படியே கேட்குறாங்க. அப்போ தான் விஷயமே தெரியுது விஜய்க்கு. ஏன் வீட்டில் இருக்க மற்றவங்களுக்குமே உண்மை என்னன்னு அப்போ தான் தெரியுது. காவேரி என் பொண்ணு இல்லை தாண்டி அப்படின்ற மாதிரி இங்கே சொல்கிறாங்க சாரதா. என்னம்மா சொல்கிறேன், காவேரி என் கூட பிறந்தவ கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்க, 2வதாக என் குழந்தை வயிற்றில் இருந்தப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போனப்போ தான் காவேரியை அங்கே தூக்கணும். காவேரியை அதே ஹாஸ்பிட்டலில் தான் பிறந்திருந்தா. எனக்கு குழந்தை இறந்து போச்சு. அங்கே காவேரிக்கு அம்மா அப்பா இல்லை, அதனால தான் காவேரியை எனக்கு கொடுத்தாங்க. நான் அப்பையிலேருந்து காவேரியை என் பொண்ணாக தாண்டி வளர்த்துட்ருக்கேன். தயவு செஞ்சு இந்த மாதிரி எதையாவது கேட்டு அவள் மனசை காயப்படுத்துகிற விதமாக நடந்துக்காத. கொஞ்ச நாளாக நீ பேசுகிறதுல எதுவுமே சரியில்லடி. அது அவள் மனசை எவ்வளோ காயப்படுத்தணும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தியான்னு சொல்ல, அப்போது பெத்த பொண்ணுங்க மேலே இல்லாத அக்கறை தூக்கிட்டு வந்த ஒருத்தி மேலே தான் உங்களுக்கு அதிகமாக இருக்குல்ல. அப்போவே இப்போ இருந்திருந்தாலும் காவேரிக்கு தான் அதிக சப்போர்ட் பண்ணியிருப்பாருல்லன்னு சொல்லும்போது பல்லாருன்னு ஒரு அறை விழுது.
கங்காவுக்கு என்னடி நினச்சிட்டு இருக்க, தூக்கிட்டு வந்தவளா இருந்தாலும் அவளால் தாண்டி நம்ம குடும்பமே இன்னைக்கு நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி உண்மையை சொல்கிறாங்க. இதை கேட்டு கங்கா அதிர்ந்து போக வெளியே நின்றுட்டு இருக்க விஜய் காவேரிக்கு இது எதுவுமே கேட்டுறக்கூடாதுன்றதுல தெளிவாக இருந்துட்டு இருக்காங்க. காவேரி அங்கே அந்த ரூமில் வந்துட்டு நின்றுட்டு இருக்காங்க, வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. காவேரிக்கு இந்த விஷயம் கேட்டுறக்கூடாதுன்றதுல குமரனும் சரி விஜயும் சரி தெளிவாக நின்றுட்டு இருக்கும்போது, அப்போ இங்கே இந்த விஷயத்தை இதோட நிறுத்தணும், இதுக்கு மேலே இவங்களை இதை பேச விடக்கூடாது, காவேரி வந்துட்டு அவளுக்கு இது கேட்டுரும், பிரச்சனை ஆயிடும் நினைச்சிட்டு இருக்கேங்க விஜய். அத்தை அப்படின்னு வாசல்ல நின்று கூப்பிட, இங்கே பார், வீட்டுக்கு விஜய் தம்பியும் குமரன் தம்பியும் வந்துட்டாங்க போல, இந்த விஷயத்தை இதுக்கப்புறம் எதுவும் பேசாத, நம்ம குடும்பம் இன்னைக்கு நல்லா இருக்குன்னா அதுக்கு காவேரி தான் காரணம், இதுக்கப்புறமா இதை பற்றி நீ எதுவுமே என்கிட்ட கேட்கக்கூடாதுன்னு எங்கள் சாரதா சொல்ல, அங்கே கங்கா அதிர்ந்து போய் நிற்க உள்ள விஜயும் குமரனும் எதுவுமே தெரியாதது போல உள்ள வரவும் செய்கிறாங்க.